தினமும் எனக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடியோவை லைக் செய்யுங்கள். கேட்டியா? படிச்சவங்கன்னா இதுதான். தான் கத்துக்கிட்டத அடுத்தவங்களுக்கும் கத்து கொடுக்கணும். சும்மா நான் படிச்சவன் சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. பெரியமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குமா இவ தேர்தல நிக்கிறதுக்கா? அது மீனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரிய பார்ட்டியா வச்சுக்கலாம். இப்ப நான் வந்தது வேற ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக. என்ன விஷயமா? நல்ல விஷயம்தான். அதுவும் மனோஜ் அண்ணாக்கு ரொம்ப நல்ல விஷயம். இத நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நட. என்ன நல்ல விஷயமா? எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி அமெரிக்கால இருக்காங்க. இங்க இருந்து போய் அங்க செட்டில் ஆனவங்க தான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி 1 வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓ, 1 வருஷத்துல ஆயிடுச்சா? இங்க ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா கிடைக்காம எழுதுகிட்டு இருக்குது. அவங்கள்ட்ட ஏதாவது ஐடியா இருந்தா கேள. சுவேதாவை சொல்ல விடுறா. நீ சொல்லுமா. அது மட்டும் இல்ல பெரியப்பா, அவங்களுக்கு குழந்தையும் இல்ல. நான் மனோஜ் அண்ணாவை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா என் ஃப்ரெண்டோட அக்காவையே மனோஜ் அண்ணாக்கு பேசிடலாம். டிவோர்ஸ் ஆன பொண்ணெல்லாம் போய் எப்படி கல்யாணம் பண்ண? கொஞ்ச நாள்ல நீயும் டைவர்ஸ் ஆனவனா தானே ஆக போற. ஏமா ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை எப்படி? விஜயா, மத்தவங்க இதே மாதிரி யோசிச்சா மனதுக்கு பொண்ணு கிடைக்காது. அதெல்லாம் சரிங்க. ஆனா அமெரிக்கால இருக்காங்கன்னு சொல்றா. எல்லாரும் பொண்ணு பார்க்க அங்க போக முடியுமா? பெரியமா, எதுக்கு நாம அங்க போகணும்? ஆன்லைன்ல மீட் பண்ணி பேசிக்கலாம். ஓ அப்படியா? அது முடியுமா? இந்த வீடியோ கால் பேசுறோம்ல, அந்த மாதிரி பாத்துக்கலாமா? பேசி உங்களுக்கு ஓகேனா அவங்க இங்க வருவாங்க. அமெரிக்கால செட்டில் ஆன பொண்ணுன்னு சொல்ற. அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இங்க இருப்பாளா, இல்ல நான் அங்க போய் செட்டில் ஆவனா? முதல்ல பேசுவோம், அப்புறம் யாரு என்னங்கறத பாப்போம். சேதா, பொண்ணு வீட்டுல எப்படி? நல்ல குடும்பமா, பெரிய குடும்பமா? அது எங்க அம்மா இன்டைரக்டா பணக்கார குடும்பமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வெல்தான ஃபேமிலி தான். பொண்ணோட அப்பா அங்க பிசினஸ் பண்றாரு. அங்கேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா சொந்தமா ஏரோப்ளேனே வச்சிருக்காங்க. ஏரோப்ளேனா? ஏரோப்ளேனா? அப்போ நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆனாலும் பிரச்சனை இல்ல. எப்பெல்லாம் உங்களை பாக்கணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் வந்து பாத்துட்டு போயிடுவேன். ஏண்டா, பிளேன் என்ன உனக்கு டவுன் பஸ்ஸா? எப்ப வேணாலும் கிளம்பி வரதுக்கு. இப்பெல்லாம் அங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கே விடுறது இல்ல. அங்க போறதுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்குள்ளலாம் கனவு காணாத. அம்மா கொஞ்சம் பாருப்பா, அப்படியே உறைஞ்சு போய் வந்திருக்காங்க. விஜயா, எங்க பிளேன் இருக்காமே? பிளேன் அதுக்கு என்னப்போ? ஆனா சொந்தமா பிளேன் வச்சிருக்கிறது சும்மா வாங்க. எவ்வளவு பணம் இருக்கணும்? ஏமா, அவ்வளவு பெரிய ஆளுங்க எதுக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? அதானே, சொந்தமா பிளேன் வச்சிருக்கவங்க அதே மாதிரி சொந்தமா கப்பல் வச்சிருக்கவங்க கூட தானே சம்பந்தம் பண்ணுவாங்க. பாத்திர கடை வச்சிருக்கவங்க இவன மாப்பிள்ளைய ஒத்துக்குவாங்களா? டேய், அது ஷோரூம்டா. எல்லாரும் தான்டா வைக்கிற. சும்மா இருங்க. ஸ்வேதா, அவங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு ஓகே தான். அவங்க வசதியெல்லாம் பாக்கல. ஒரு தமிழ் ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிளஸ் நல்லா படிச்ச பையனா நல்ல கேரக்டரா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. படிப்பு இருக்கு, ஆனா இந்த கேரக்டர் தான். என் கேரக்டர் என்னடா? இவனுக்கு பொறாமடா. அமெரிக்கால இருந்து பொண்ணு வருது இல்ல. இப்படித்தான் முதல்ல மலேசியால இருந்து பொண்ணு வந்துச்சுன்னு ஒரு அழிச்சாட்டியம் பண்ணீங்க. இப்ப கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்குது. அத்தை, இவர் யார பார்த்தும் பொறாமப்படணும்னு அவசியம் இல்ல. இவர் தொழிலுக்கு இவர் ராஜாவா தான் இருக்காரு. அப்படி சொல்லு மீனா. நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்க. ஸ்வேதா, நீ சொல்லுமா, அவங்க கிட்ட எப்ப பேசலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சொல்றேன் பெரியமா. அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். சரிம்மா, சீக்கிரம் பேசிடலான்னு சொல்லு. என் பையனுக்கு இவ்வளவு பெரிய சம்பந்தம் நீ கொண்டு வந்திருக்க. சில பேரெல்லாம் ஒண்ணுமில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட்டீஸ் போஸ்ட்னு அலும்பு தாங்கல. விஜயா, நீ யாரும் இப்படி குத்தலா பேசுறேன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் யாரையும் குத்தலைங்க. நல்ல விஷயம் நடக்க போது அத பேசுவோம். ஸ்வேதா, நீ அமெரிக்கா சம்பந்தம் கொண்டு வந்திருக்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. மனோஜ் ஜாதகத்திலே இருக்குது. அவன் வெளிநாட்டுல போய் இருக்கிற யோகம் எல்லாம் வரும்னு. ஏமா, அவன் ஜாதகத்தை பாஸ்போர்ட் விஷயம் வாங்கினீங்க? சும்மா இதே சொல்லிட்டு இருக்காங்கம்மா. ஸ்வேதா, நீ அவங்க கிட்ட பேசிருமா.
சரிங்க பெரியம்மா, நான் பேசிட்டு சொல்றேன். அப்போ நான் கிளம்புறேன். இரு சாப்பிட்டுட்டு போலாமா, வா. இல்ல பெரியம்மா, எனக்கு ஒர்க் இருக்கு. நான் பொண்ணு பாக்குற அன்னைக்கு வரேன். சரி சரி. வரேன் பெரியப்பா. பாய் மீனா. வரேன் முத்தண்ணா. போயிட்டு வாங்க. வரேன் ரவி. Bye. பாய் மனோஜனா. ஏய் ரவி, பொண்ணு பாக்குற அன்னைக்கு ஸ்ருதிய வர சொல்லு. நான் சொன்னா அவ கேட்கவாமா போறா? சரி, அப்ப நானே சொல்லிடுறேன். நீங்க சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அண்ணி, நீங்க சொன்னாதான் அவ கேப்பா. அவகிட்ட சொல்லுங்க. சரி ரவி, நான் பேசி வர சொல்றேன். இதாம்மா படிப்பு கிடைக்கிற மரியாதை. என் படிப்புக்கு அமெரிக்கால இருந்து பொண்ணு தேடி வருது. எல்லாம் ஒரு திறமை தான்டா. எல்லாம் நீங்க என்ன படிக்க வச்சதால்தாம்மா. டேய், என்னடா? உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சது அப்பதான்டா. அம்மாவும் சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல. ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு நின்னுடுச்சேன்னு கவலைப்பட்டேன். ஆனா அதுவும் இப்ப நல்லதுக்கு தான்டா. இப்ப அவளாலேயே இவ்ளோ பெரிய சம்மந்தம் வந்திருக்கு பாரு. கரெக்டுமா. எனக்குன்னு 2 தம்பிங்க இருக்கானுங்களே, என்ன யூஸ்? ஒரே ஒரு தங்கச்சி எனக்காக எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பாத்துருக்கா. பாரு அவன, இப்ப மட்டும் தங்கச்சின்னு சொல்றான். அது அமெரிக்கால இருந்து பொண்ணு வருதுல, இதுக்கு மேல அவன் பார்லரமாவே தங்கச்சின்னு சொல்லுவான். அமெரிக்கால போய் நீ செட்டில் ஆயிடு. உன் திறமைக்கு நீ அங்கதான்டா இருக்கணும். சில பேர் மாதிரி இங்கேயே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்ட வேண்டாம். மீனா, அந்த சில பேர் நம்ம தான். புரியுதுங்க. ஏங்க, நம்மளும் மனசு கூடவே அமெரிக்காக்கு போயிடலாம். மனக்கோட்டை கட்டல. முதல்ல பேசுவோம். எது என்ன நடந்தாலும் மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதை பத்தி பேசணும். அத பத்தி மட்டும் யோசி போதுமா? ம், என் பாஸ்போர்ட் நான் ரினியூவல் பண்ணணும். இப்பவே பண்ணிடுறேன். ம். உங்களுக்கும் பாஸ்போர்ட் வாங்கணும். அதுக்கு நான் அப்ளிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். ஏ மீனா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைப்போ. ஐயோ, கொஞ்ச நாள் மலேசியா கதை ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப அமெரிக்கா கதை. என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கூப்பிட்டீங்களா மேடம்? ஒரு ஆப்பிள் ஜூஸ். Okay, madam. வாங்க மீனா. லோகேஷ், Madam. 2 ஆப்பிள் ஜூஸ். சரிங்க மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரி, ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். உட்காந்துட்டே ஐயோ, பேசலாம் எனக்கு வாங்க. எதுவும் வேண்டாம் ஸ்ருதி. எப்பயாவது ஒரு வாட்டி தானே வரீங்க. வாங்க, குடிச்சிட்டே பேசுவோம். உட்காருங்க மீனா. இப்ப சொல்லுங்க. வீட்டுக்கு ஸ்வேதா வந்திருந்தாங்க. ஆமா, ஷார்ட் டைம்லயே அவங்க நம்ம ஃபேமிலியோட நல்லா அட்டாச் ஆயிட்டாங்கல்ல. பரவாயில்ல, மேரேஜ் கேன்சல் ஆனா கூட அத பத்தி பெருசா எடுத்துக்காம நல்லா பழகுறாங்க. ம், ஆமா ஸ்ருதி. இந்த காலத்துல நல்ல உறவுகள் கிடைக்கிறது தானே கஷ்டம். கிடைச்ச உறவை மெயின்டைன் பண்றது அதை விட கஷ்டம். ம், அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்ப நான் விஷயத்த சொல்றேன். அவரோட அண்ணனுக்கு ஒரு அமெரிக்கா பொண்ணு ஸ்வேதா பாத்திருக்காங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்டோட அக்காவா. அந்த பொண்ணுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சாம். குழந்தை எதுவும் இல்ல. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல டைவர்ஸ் வாங்கிட்டாங்களாம். ஓ, அமெரிக்க பொண்ணா? அவங்க எந்த விஷயத்துக்காக டிவோர்ஸ் வாங்குனாங்க? ஏதோ மனசு ஒத்து போகாம பிரிஞ்சுட்டாங்களாம். ஓ, மேடம், கொடுங்க. மனோஜுக்கு பிரைடா ஸ்வேதா வர வேண்டியது. ஆனா அவங்க இன்னொரு பிரைட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டோரி எப்படி எல்லாம் மாறுது இல்ல? லைஃபோட ட்விஸ்ட் இதான் போல இருக்கு. அது சரி மீனா, ஆண்டி எப்படி மனோஜ் அமெரிக்கா அனுப்புவாங்க? அனுப்புவாங்க. அவங்க பெரிய இடம். சொந்தமா ஏரோப்ளேன்லாம் வச்சிருக்காங்களாம். ஓ, ஃபிளைட் எல்லாம் இருக்கா? ம். அப்ப கண்டிப்பா ஆண்டி அனுப்பி வச்சிருவாங்க. வீட்டோட மாப்பிள்ள மாதிரி ஆண்டி வீட்டோட மாமியார கூட போயிடுவாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையான கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏற்கனவே மனோஜ் கிட்ட ரோஹிணி வந்து அது இருக்கு இது இருக்கு மலேசியால அப்பா பெரிய பிசினஸ் பண்றாங்க நாங்க. அப்புறம் பார்த்தா அது எல்லாமே ஃப்ராடு. இப்ப அதே மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. அப்புறம் மனோஜ்க்கு மேரேஜ் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஸ்ருதி. ஸ்வேதா மூலமா வர சம்பந்தம் தானே. அவங்க நல்ல ஆளுங்களா தான் இருப்பாங்க. இப்ப அவங்கள வீடியோ கால்ல பொண்ணு பார்க்க போறாங்களாம். ஓ, ஆன்லைன்லயேவா? சூப்பர். ஆமாங்க, அதுக்கு நீங்களும் வரணும். நான் எதுக்கு? இல்ல, அத்தைதான் உங்களை வர சொல்லி சொன்னாங்க. ரவி கூட சொன்னாரு. அவர் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அதான் என்ன சொல்ல சொன்னாரு. ஓ, இத வேற சொன்னானா? கண்டிப்பா நீங்க வரணும் ஸ்ருதி. பொண்ணு பார்க்கும்போது நீங்களும் அங்க இருக்கணும்னு அத்தையும் மாமாவும் விரும்புறாங்க. சரி மீனா, நான் கண்டிப்பா வரேன். எனக்கு டேட்னு மட்டும் கொஞ்சம் பிஃபோரா சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சரி ஸ்ருதி, நான் என்ன டேட்னு கேட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி, குடிங்க. குடுங்க மீனா. பரவாயில்ல, குடுங்க. தேங்க்யூ மேடம். மேடம், இங்க சுருதிங்கிறது நான் தான். உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எனக்கா? இதுல சைன் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. யார் எனக்கு கொரியர் அனுப்பியிருப்பா?
அழைப்பிதழா? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? ரவி பொக்கேஸ் ஓபனிங் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். அந்த நீத்து தான் அனுப்பியிருக்கா. நாங்கள் புதிதாக ஆரம்பிக்க இருக்கும் ரவி பொக்கேஸ்க்கு வந்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கிடைக்கும் பூக்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் காதலுக்கும். இப்படிக்கு நீத்து ரவி. நீத்துக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வேணும்னே உங்களை சீண்டி பார்க்கணும்னு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கா. ரவி மேல உங்களுக்கு சந்தேகம் வரணும்னு இப்படி ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கா. இத பார்த்து நீங்க ரவி மேல டென்ஷன் ஆகி ஏதாவது கேப்பீங்க. அதுல ரவி டென்ஷன் ஆகி அவகிட்ட போய் சண்டை போடுவாரு. இதுதான் அவ எதிர்பார்க்கறா. அவளை ஏதாவது பண்ணணும். வர வர ஓவரா போயிட்டு இருக்கா. அவ எப்படி இந்த பொக்கேஸ் ஓபன் பண்றான்னு பாக்குற. அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க ஸ்ருதி. அவ கடை திறக்கிற அன்னைக்கு நீங்களும் ரவியும் இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். அவளுக்கு பயந்துட்டு நாங்க எதுக்கு போனோம்? இல்ல, நான் சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. நீங்களும் ரவியும் அன்னைக்கு இங்க இருக்க வேண்டாம். நீங்க ரவிய கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்க. அப்பதான் அவளோட திட்டம் தோத்து போகும். நீங்களும் ரவியும் அங்க வருவீங்கன்னு அவ எதிர்பார்த்துட்டு இருப்பா. அப்படி நீங்க அங்க போகலனா அவ கிளம்பி இங்க வருவா. எப்படியாவது சண்டை போட்டு ரவிய கூட்டிட்டு போகணும்னு நினைப்பா. அதனால அந்த நேரத்துல நீங்க இங்க இருக்க கூடாது. அண்ணி வாங்க நீ எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு ரவி. ஓ என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. என்ன ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல ரவி, உங்க பெரிய அண்ணனுக்கு அந்த அமெரிக்கா பொண்ணு பாக்க போறோம்ல, அதுக்குதான் வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருந்தேன். ஓ அதுவா? நான் சொன்னதா இவங்க கேட்க மாட்டாங்களே. ஆமா, நான் சொன்னதை நீ அப்படியே கேட்டுட்டு பாரு. எதை சொன்னாலும் ஆர்கியூ பண்ண எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் மெடிக்கல் எனக்கு இன்னும் பணம் கூட கட்டல. நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? நீ போயிட்டு வா சொல்றேன். சரி வரேன். என்ன யோசிக்கிறீங்க ஸ்ருதி? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மீனா. அன்னைக்கு கரெக்டா நானும் ரவியும் எங்கேயாவது கிளம்பி போயிடுறோம். ஆனா ரெஸ்டாரண்ட் யாரு பாத்துப்பாங்க? நானும் அவரும் பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. 2 பேரும் தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் புரிதல் வரும். நாம தான்க்கா ஜெயிக்க போறோம். நீங்க நிக்கிறது சந்தோஷமா இருக்குக்கா. ஆமாக்கா. அம்மா, நீங்க யாருன்னு தெரியாம போட்டி போடுறாங்க. அவங்க தோத்து போய் தான் நிக்க போறாங்க பாருங்கம்மா. நான் யாரும் தோத்து போகணும்னு நினைக்கலப்பா. அதுக்காகலாம் நான் எலெக்ஷன்ல நிக்கல. 4 பேருக்கு உதவணும்னு தான் நிக்கிறேன். அதை செய்ய முடிஞ்சா போதும். அக்கா, இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சு தலைவி ஆயிடுவக்கா. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கக்கா. அந்த மாதிரி எல்லாம் அசந்து நம்ம இருந்துட கூடாது. அந்த மீனா பக்கமும் கொஞ்சம் கூட்டம் இருக்காது. அதை வச்சு ஜெயிச்சிட முடியுமாக்கா? எந்த நேரத்துல எது எப்படி நடக்கும் தெரியாதுரா. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏங்க, எதுக்கு இவ்வளவு பண்றீங்க? நமக்கு என்னங்க இப்ப கல்யாண ஊர்வலமா நடக்குது? அதான் நமக்கு நடக்கவே இல்லையே. ஆனா இதெல்லாம் சாதாரண விஷயமா? என் முன்னாடி தலைவி ஆக போறா. இப்பதான் நான் வேட்புமனு கொடுக்க போறேன். அதுக்குள்ள அதெல்லாம் ஜெயிப்ப. அக்கா அதெல்லாம் நீ ஜெயிச்சிடுவ. சொல்லிச்சுதா
ஏய் நிறுத்துப்பா நிறுத்துப்பா. அண்ணா நிறுத்தின. மனு தானே கொடுக்க வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன இவ்வளவு ஆட்டம்? ஏய் நிறுத்துப்பா நிறுத்துப்பா. அண்ணா நிறுத்தின. மனு தானே கொடுக்க வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன இவ்வளவு ஆட்டம்? எப்படியும் ஜெயிக்க போறது ஏன் முன்னாடி தானே. அதுவும் முதல் தடவை தலைவி பட்டி நிக்கிறா. சிந்தாமணி அம்மா 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அவங்க நிக்க வச்சவங்களையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவங்க என்ன மேலதாளத்தோடயா வந்தாங்க? எத்தனை தடவை ஜெயிச்சாங்கன்றது முக்கியம் இல்லண்ணே, ஜெயிச்சு என்ன பண்ணாங்க அதானே முக்கியம். நீங்க ஜெயிச்ச மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஏங்க அதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்க தானே போறீங்க. மீனா ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணும். எல்லாரும் மீனாக்கு தானே ஓட்டு போடுவீங்க. ஓட்டு போடுவோம். கூட்டத்தை கூட்டிட்டு வந்து பிரச்சாரமா பண்ற, வந்தாலாம் காட்டாத. அண்ணா இது சேர்த்த கூட்டம் கிடையாதுண்ணே, மீனா மனசுக்காக தானா சேர்ந்த கூட்டம். அதெல்லாம் இருக்கட்டும், பேசாம இருங்க. கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க, அப்ப உள்ள போங்க. அது வரைக்கும் அமைதியா இருங்க. ஆமா எதிரணிக்கு இப்பயே பயம் வந்துருச்சு போல மாமா. அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே அள்ளு விட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க வாங்க போடு, வாங்க. போடு. அண்ணா, நீ அடின. அக்கா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க அக்கா. ஏங்க போதுங்க, போங்க, நிறுத்த போங்க. சொல்லுங்க. போமா போமா. அண்ணா அண்ணா, அண்ணா போதும் போதும், கொஞ்ச நேரத்துல பாடுங்க. அக்கா உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எங்களுக்காக நீ ஸ்கூல்ல இருந்து பாதியிலே நின்னுட்ட. ஆமாக்கா நீ படிச்சிருந்த கலெக்டரவே ஆயிப்ப. அட போடா, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் அறிவில்ல. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? 10th அவ்வளவு மார்க் வாங்கினேன். மீனா பிரில்லியன்ட்னு எனக்கும் தெரியும். அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இருந்திருந்தா பெரிய ஆபீசர் ஆயிருப்பாங்க. சுத்தி அதான் இப்ப பெரிய தலைவியாக போறல, அப்புறம் என்ன? ஏங்க சும்மா இருக்கீங்களா? அவன் சொல்றது சரிதானம்மா. சில பேர் காசு பணத்தை வச்சு பதவி வாங்குறாங்க. நீ சின்னதா பூ வைக்க ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இருந்திருந்தா பெரிய ஆபீசர் ஆயிருப்பாங்க. சுத்தி அதான் இப்ப பெரிய தலைவியாக போறல, அப்புறம் என்ன? ஏங்க சும்மா இருக்கீங்களா? அவன் சொல்றது சரிதானம்மா. சில பேர் காசு பணத்தை வச்சு பதவி வாங்குறாங்க. நீ சின்னதா பூ வைக்க ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க பெரிய விஷயம் இல்லையா? மீனா நீங்க இதோட ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இதுக்கு மேலயும் நிறைய டெவலப் ஆகணும். இதுக்கு மேல என்னங்க இருக்கு? ஏன் இல்ல, அதுக்கப்புறம் ஏரியா கவுன்சிலர் இருக்கு, எம்எல்ஏ இருக்கு, ஏங்க, மந்திரி இருக்கு. நிறுத்துங்க. போதும் போதும், முதல்ல போய் மனு தாக்கல் பண்ணுவோம், சரியா? அதுக்குள்ள ஒவ்வொரு கனவெல்லாம் காணாதீங்க. மீனா அது கனவு இல்ல, நிஜமா நடக்க. நிறுத்துங்க. போதும். சங்க ஏங்க, எலெக்ஷன்ல ஏங்க யார் நீங்க ஜெயிப்பா? வேற? இது என்ன கேள்வி? மீனா தான் ஜெயிப்பான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஜெயிப்பா. அது எப்படி? சிந்தாமணி ரொம்ப வருஷமா இருக்காங்களே. இருந்து அவ என்னத்த பண்ணிட்டா? மீனா புதுசா வரா, அவளுக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா அவ தான் ஜெயிப்பா. அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன?